ரஹீமின் ஜீவ நீரூற்று வாயிலாக மறுபடியும் இந்த காலவெளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் இந்த காலவெளியில் இருப்பதாக. சங்கீதம் 16:8 சொல்லுது கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன் நாம் அசைக்கப்படுவதில்லை என்பதற்கு சில காரணங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 49:15 சொல்லுது ஒருவேளை ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை மறந்து போனாலும், ஒருவேளையில அப்படி மறந்து போனாலும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணவர். யோவான் 6:37 சொல்லப்பட்ட வார்த்தை என்னிடத்திலே வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று நமக்கு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்த இயேசு ஒருவர் கூடவே இருக்கிறார். சங்கீதம் 121:3 சொல்லுது இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தையை நமக்கு கொடுத்தவர். யோசுவாவின் புத்தகம் 1:5 சொல்லுது இதோ நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மிகவும் பெரிதான ஒரு தைரியத்தை நமக்கு கொடுத்த தேவன். ஏனெனில் நாம் வாழ்கிற இந்த உலகம் அனுதினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மாறக்கூடியது. நம்முடைய சூழ்நிலைகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நம்முடன் கூட இருப்பவர்கள் மாறக்கூடியவர்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். எனவே நாம் அவரை பற்றிக் கொள்வோமாக, ஒருபோதும் அசைக்கப்படாதபடி இந்த கால வேளையில அந்த நம்பிக்கையோட ஜெபிப்போம். அவர் என்னை மறப்பதில்லை என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு, என்னை புறம்பே தள்ளுவதில்லை என்ற ஒரு பெரிய ஆணித்தரமான ஒரு தைரியம் நமக்கு உண்டு. என்னோட கூட இருக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதில்லை என்ற பெரிய வாக்குத்தத்தை நமக்கு உண்டு. அவர் என்னை கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கை இருப்பதனால் எனவே நான் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் அசைக்கப்படுவதில்லை, தேவன் என்னோட கூட இருப்பதனால். இந்த உலகத்திலே யாரும் ஆண்டவரே ஒரு பெரிய இல்லாத ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதனால அந்த நம்பிக்கையோடு இந்த காலவெளியில் ஜெபிப்போம். கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. தகப்பனே, இந்த அருமையான கால விளைக்காக நன்றியப்பா. உங்களுடைய கிருபை உள்ள கரத்திலே இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானம் எங்கள் வாழ்க்கையில கடந்து வருவதாக ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் நீர் எங்களது ஆண்டவரே தகப்பனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருப்பதனால் அசைக்கப்படாதவர்கள் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான காலவெளியில தேவ சமாதானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வரக்கூடிய ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் நாங்கள் திரும்பாதபடி உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் அசைக்கப்படாதபடி இந்த வாழ்க்கை இருக்க உதவி செய்வீராக. இந்த காலவெளியை முற்று முழுதாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கைக்காக, வாக்கு தத்துவங்களுக்காக, ஒரு பெரிய ஆண்டவரே அசைக்க முடியாத ஆண்டவரே தைரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.